Hi friends, welcome back to Birla's பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிள்ல எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு எஸ்யூவி வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பட்ஜெட்டுக்குள்ள காம்பேக்டாக இருக்கிற எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் இந்த காம்பேக்ட் எஸ்யூவி இல்லை கிராஸ் ஓவர் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அதாவது ஒரு sub-4 மீட்டர் கேட்டகரியில் வந்து இருக்கிற கார்ஸ். அதில் இருக்கிற மேஜரான பிளேயர்ஸை எடுத்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எந்த வேரியண்ட்டில் எந்த காரு பெஸ்ட்டாக இருக்கும், பெட்ரோல் டீசல் இந்த ரெண்டுலையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா நம்மளோட விஜய் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்னென்ன கார்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 5 கார் வந்து எடுத்திருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து 3XO அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது நெக்ஸானு, சோனட்டு, வென்யூ, பிரிஸா இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸை வந்து இந்த கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம இதில் வெளியில் கன்சிடர் பண்ணாத ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்னைட்டு, கைகரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரிக்குள்ளே தான் நம்ம வந்து யூஸ்வலாக பார்ப்போம். தோ அது sub-4 மீட்டர் லென்த் இருந்தா கூட பட்ஜெட் அப்படின்னு வரும்போது அது மைக்ரோ எஸ்யூவியோட காம்பீட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ஃப்ராங்க்ஸ் அண்ட் டைசர் இது வந்து ஒரு கிராஸ் ஓவர், இதுவுமே ஓரளவு பட்ஜெட் கம்மியாக இருக்கு. ஸோ அதனால இதில் கொண்டு வர நம்ம அந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் ஓரளவு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள கார்ஸை நம்ம எடுத்து. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நம்ம சொன்ன அந்த 5 கார் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஜினை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு கார் அப்படிங்கிறப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அப்போது இந்த இன்ஜின் அப்படிங்கிறத எடுக்கும்போது என்னென்ன காரில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ பவர் டெலிவரி பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணிடலாம். அதில் 3XO அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 1.2 லிட்டரில் இருக்கிற 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. 2 டைப் ஆஃப் இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி தான் இதுக்கு முந்தின வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் பேசியிருக்கிறேன். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். MPFI, GDI இந்த 2 டைப்பில் இருக்கிற பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். 3 சிலிண்டரில் நான் சொன்ன மாதிரி வருது. ஸோ அதோட பவர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த MPFI வந்து 110 BHP வந்து பவர் டெலிவரி பண்ணுது. இதே GDI வந்து 129 BHP வந்து பவர் டெலிவரி பண்ணும். டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 200 Nm வந்து இந்த MPFஐயும் 230 Nm வந்து உங்களுக்கு இந்த GDI இன்ஜினும் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. ஸோ நெக்ஸான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேம் 1.2 லிட்டர் ரெவட்ரான் அப்படிங்கிற அந்த இன்ஜின் வந்து வித் டர்போ காம்போவோட உங்களுக்கு வருது. 3 சிலிண்டர் ஆப்ஷன் தான் வரும். பவர்னு பார்க்கும்போது 118 BHP வந்து உங்களுக்கு வருது. 170 Nm டார்க் வந்து அது உங்களுக்கு டெலிவரி பண்ணும். சோனட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேஸ் வேரியன்ஸ் எல்லாமே வந்து 1.2 லிட்டரில் இருக்கிற 4 சிலிண்டர் இன்ஜின் அந்த கப்பா இன்ஜின் வந்து உங்களுக்கு வரும். அதே இது 1 லிட்டரில் இருக்கிற 3 சிலிண்டர் காம்போ வந்து ஹையர் வேரியன்ஸில் உங்களுக்கு வித் டர்போ காம்போவோட உங்களுக்கு வருது. ரைட். ஸோ இதில் பவர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 82 வந்து 4 சிலிண்டருக்கும் 118 BHP வந்து அந்த 1 லிட்டர் 3 சிலிண்டரும் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும். டார்க்குன்னு பார்த்தோம்னா 115 and 172 Nm டார்க் வந்து அது டெலிவரி பண்ணுது. இப்போ வென்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோனட் வென்யூ ரெண்டுமே சிப்ளிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சேம் DNA தான் வந்து உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. 1.2 லிட்டர் 1 லிட்டர். ஸோ பவர் அப்படின்னு பார்க்கும்போதும் எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. அந்த 82 118 114 172 வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகுது. டார்க்கில் மட்டும் ஒரு 1 Nm வந்து உங்களுக்கு வென்யூ கம்மியாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ என்னதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் இருக்கும் அப்படின்னா அந்த சஸ்பென்ஷனோட டியூன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட் டியூனுமே வந்து இந்த வென்யூக்கும் சோனட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோனட் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. வென்யூ வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா உங்களோட யூசேஜ் அதிகமாக ஹைவேல இருக்குன்னா சோனட் செட் ஆகும், அதிகமாக சிட்டியில் இருக்குன்னா வென்யூ செட் ஆகுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ பிரிஸா அப்படின்னு எடுத்தோம்னா இந்த செக்மெண்ட்லேயே ஹையர் வால்யூம் இருக்கிற இன்ஜின் 1.5 லிட்டரில் இருக்கிற 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 102 BHP வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 140 Nm வந்து உங்களுக்கு டார்க் வந்து டெலிவரி பண்ணும். அப்போது இந்த 5 கார்லையுமே இன்ஜின் ஸ்பெக்கை வச்சு நம்ம பார்க்கும்போது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹையர் பவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 3XOவில் இருக்கிற GDI காம்போ வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது.
அதே நேரத்தில் நெக்ஸான், சோனட், வென்யூ மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டர்போ காம்போல வந்து 118 பிஹெச்பி வந்து டெலிவரி பண்ணுது. டார்க்குன்னு பார்க்கும்போது அகைன் 3XO தான் வந்து 230 Nm அந்த GDI காம்போல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வென்யூ அண்ட் சோனட் வந்து 172 Nm வந்து டெலிவரி பண்ணும். தோ பிரிஸா வந்து ஹையர் வால்யூம் இருக்கிற ஒரு இன்ஜினாக இருந்தால் கூட அதோட பவர் அண்ட் டார்க்குன்னு பார்க்கும்போது ஸ்பெக்கு படி அந்த அளவுக்கு வந்து இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது கூட அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்படியே இந்த 3XO, நெக்ஸான், சோனட், வென்யூ, பிரெஸா இவங்கள்ட்ட இருக்கிற டாப் ஃபீச்சர்ஸ், அதாவது அந்தந்த வெஹிக்கிளில் எது அதிகபட்ச ஃபீச்சர் இல்லை ஃபர்ஸ்ட் அந்த வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட் வைஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3XO அப்படின்னு எடுத்திங்கன்னா 3XOவில் மட்டும்தான் நமக்கு லெவல் 2 ADAS வருது, 360 டிகிரி கேமரா, பேனராமிக் சன்ரூஃப். ஸோ இதுதான் டாப் ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்குது. நெக்ஸான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இதில் வந்து 360 டிகிரி கேமராவும் வென்டிலேட்டட் சீட்ஸும் நமக்கு டாப் வேரியண்ட்டில் ஒரு டாப் ஃபீச்சராக கிடைக்குது. சோனட் அண்ட் வென்யூ ரெண்டுத்துலையுமே வந்து லெவல் 1 ADAS வருது. ஆனால் வென்யூவில் உங்களுக்கு டேஷ் கேம் வருது, சோனட்டில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வருது. அடுத்து நம்ம பிரெஸா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் 360 டிகிரி கேமராவும் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயும் தான் டாப் ஃபீச்சராக இருக்குது. ஸோ மைலேஜ் அப்படின்னு வரப்போ சிட்டி மைலேஜ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3XO பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்க ARI படி நமக்கு இப்போ கொஞ்சம் பேர் தான் டெலிவரி எடுத்திருக்காங்க, அதுலேருந்து நம்ம ஒரு ஆவரேஜ் தான் சொல்கிறோம், இது எக்ஸாக்ட் கிடையாது. சிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ 10 to 12 kmpl சொல்கிறோம், ஹைவே அப்படின்றப்போ 13 to 15 kmpl வரைக்கும் இது தரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸான் அப்படின்னு எடுத்தோம்னா அதே 10 to 12 தான், இது ஆல்ரெடி நமக்கு நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக் தான். ஹைவேன்றப்போ 13 to 15. நம்ம சொல்கிறது எல்லாமே ஓரளவு ஒஸ்டான ஒரு மைலேஜ் தான், அவங்க டிரைவிங் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி மாறும். வென்யூ, சோனட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் 10 to 12 தான் இருக்குது, ஹைவே அப்படின்றப்போ 13 to 15. பிரெஸா இது மட்டும்தான் 12 to 14 நமக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு, ஹைவேல 16 to 18 kmpl ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் ஹையர் வால்யூமில் இருக்கிற இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிரெஸா தான். ஆனால் ஹையர் மைலேஜ் இருக்கிற இன்ஜினுமே வந்து நமக்கு பிரெஸா தான் அப்படின்னு சொல்ல முடியும். மிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவல் மைலேஜ் தான் வந்து நமக்கு இங்கே ஸ்பெக் படி பார்க்கும்போது வருது. ஆமாம், ப்ரைஸ் இல்லை பட்ஜெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த 3XO வந்து நமக்கு 9 lakhsலேருந்து 19.3 lakh வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம நெக்ஸான் எடுத்துட்டோம்னா 10 lakhலேருந்து 18.7 lakh வரைக்கும் இருக்குது. சோனட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம 9.5 lakhலேருந்து 18.2 lakh. வென்யூன்னு எடுத்துட்டோம்னா 9.5 lakhலேருந்து 16.7 lakh. அடுத்து பிரெஸான்னு எடுத்துட்டோம்னா 9.8 lakhலேருந்து 17.4 lakh வரைக்கும் இருக்குது. இதுதான் மொத்தமாக பெட்ரோலில் இருக்கிற இந்த பட்ஜெட் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம அப்படியே டீசலில் வந்து இன்ஜின் ஸ்பெக்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3XOவில் 1.5 லிட்டரில் CRDE இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, 4 சிலிண்டர் காம்போவில் உங்களுக்கு வருது, 115 பிஹெச்பியும் 300 Nm டார்க்கும் வந்து அது டெலிவரி பண்ணும். நெக்ஸான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1.5 லிட்டர், இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை இன்ஜினும் 1.5 லிட்டர் தான் வந்து உங்களுக்கு டீசலில் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டில் இருக்கிற இப்போ கரண்ட்டாக இருக்கிற டீசலில் மெஜாரிட்டி ஆஃப் இன்ஜின் 1.5 லிட்டர் தான், எக்ஸப்ட் த ப்ராப்பர் எஸ்யூவியை தவிர. அதில் 2 லிட்டர் இன்ஜின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ரைட், ஸோ நெக்ஸானில் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் 113 பிஹெச்பி 260 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. சோனட் அகைன் 1.5 4 சிலிண்டர் 114 250 Nm டார்க் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. வென்யூ அப்படின்னு பார்க்கும்போது 1.5 லிட்டரில் 4 சிலிண்டரில் 113 பிஹெச்பி 250 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து வர்றது கிடையாது வென்யூவில். ரைட், இப்போ இந்த ஸ்பெக் படி பார்க்கும்போது 3XO வந்து ஒரு ஹையர் டார்க் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. கண்டிப்பாக அது வந்து ஒரு பெப்பியாக டிரைவ் பண்ணுறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் உங்களுக்கு நெக்ஸான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோனட் அண்ட் வென்யூவில் வந்து ஸ்பெக்கப்படி 250 Nm, பட் டிரைவ் பண்ணும்போது ஓரளவுக்கு இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். இப்போ மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ வருது? ஆமாம், சிட்டி மைலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம 3XOவில் 13 to 15 kmpl, ஹைவேல 17 to 19 kmpl நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நெக்ஸான் எடுத்துட்டோம்னா அதே 13 to 15, ஹைவேல 17 to 18. அடுத்து நம்ம வென்யூ அண்ட் சோனட் எடுத்துக்கிட்டோம்னா சிட்டியில் 14 to 15, ஹைவேல 18 to 20, மேக்ஸிமம் 20 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் அண்ட் பட்ஜெட் எடுத்துட்டோம்னா நமக்கு 3XO ஸ்டார்டிங் டீசல் வேரியண்ட் வந்து 12 lakhsலேருந்து டாப் அண்ட் 18.7 lakh வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸான் எடுத்துக்கிட்டோம்னா டீசல் வேரியன்ஸ் ₹12 lakhலேருந்து 19.7 lakh வரைக்கும் இருக்குது. சோனட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ₹11.5 lakhலேருந்து 19.4 lakh வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. வென்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 13.5 lakhலேருந்து 16.7 lakh வரைக்கும் அவைலபிளாக இருக்குது.
ஓகே, ஸோ இதில் பிரிஸா மட்டும் நமக்கு மிஸ் ஆகுது. அது வந்து டீசல் அவைலபிள் கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், வேரியன்ட்ஸ் வைஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டில் இந்த 5 பிளேயரில் பெட்ரோலில் எந்த கார் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பேஸ் வேரியண்ட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 5 பிளேயர்ஸுமே இதில் இருக்காங்க. வேரியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 3XOவில் MX1 அப்படிங்கிற வேரியண்ட்டு, நெக்ஸானில் ஸ்மார்ட் ஓ அப்படிங்கிற ஒரு வேரியன்ட், சோனட்டில் HTE அப்படிங்கிற வேரியன்ட், பிரிஸாவில் LXI அப்படின்னு, வென்யூவில் வந்து E அப்படிங்கிற வேரியன்ட். ஸோ இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் பேஸில் 2 கார் வந்து கொஞ்சம் க்ளோஸாக கம்பீட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஸ்ட்டு, ஃபீச்சர்ஸு எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். 3XO அண்ட் சோனட் இந்த 2 கார் வந்து ரொம்ப க்ளோஸாக இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து வருது. அதில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா 3XO கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். MX1 அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டு பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 9 lakhs ஆன் ரோட் காஸ்ட் வந்து சென்னைக்கு உங்களுக்கு வரும். இப்போ இதே இது டீசலில் பேஸ் வேரியண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பிளேயர்ஸ் 3 பிளேயர்ஸ் தான், 3XO, நெக்ஸானு, சோனட்டு. வென்யூ வந்து நம்ம ஏன் இதில் கொண்டு வரல அப்படின்னா வென்யூவில் பேஸ் மாடல் கிடையாது, மிட் வேரியண்ட்ல இருந்து தான் டீசலில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ வேரியன்ட்ஸ் பார்க்கும்போது 3XOவில் MX2, நெக்ஸானில் ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியன்ட், சோனட்டில் HTE அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். மேனுவல் கியர் பாக்ஸில் 3XOவும் நெக்ஸானும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வருது. அதில் 3XO தான் அகைன் வந்து உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. MX2 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். இதோட ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 12 lakhs வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இப்போ இந்த பேஸ் வேரியன்ட் பார்க்குறப்போ பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் 3XO தான் ஒரு வின்னராக இருக்குது. இப்போ எங்கே காம்படிட்டிவான ப்ரைஸில். கரெக்ட். அதே மாதிரி புக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் புக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம அட்டன் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கன்சல்டிங் கால்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே காரை முடிவு பண்ணிட்டு தான் எங்ககிட்ட வர்றாங்க. நாங்கள் 3XO தான் போகிறோம், அந்த காரை பற்றி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி 3XOவோட வேவ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி மோடிஜியோட வேவ் வந்து இருந்ததோ அதே மாதிரி இந்த 3XOவோட வேவ் வந்து பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அது வந்து நமக்கு ஸ்பெக்கு படி பார்க்கும்போதும் சரி, அந்த 3XO தான் இந்த பேஸில் ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக உங்களுக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிட் வேரியன்ட். ஸோ நம்ம வேரியன்ட் நம்ம சொன்னது வந்து நம்ம 3ஆக பிரிச்சிருக்கோம். ஆக்சுவலாக பேஸ், மிட், டாப் அவ்வளோதான் கொண்டு வரோம். ஸோ இந்த மிட் வேரியன்ட்றப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்கும். ஓரளவு எல்லா ஃபீச்சர்ஸும் உள்ள வேரியன்ட். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பெட்ரோல் மேனுவல் பார்ப்போம். இது நம்ம பார்க்குறப்போ நமக்கு 3XO, நெக்ஸான், சோனட், வென்யூ, பிரெஸா எல்லாருமே உள்ள வராங்க. 3XO அப்படின்னு எடுத்துகிட்டா MX3ங்கிற வேரியண்ட்டும், நெக்ஸானில் பியூர் எஸ், வென்யூவில் SO வேரியண்ட், சோனட்டில் HTK ப்ளஸ், பிரெஸாவில் VXI. இதில் நம்ம பார்க்குறப்போ இந்த பெட்ரோல் மேனுவலில் நமக்கு பிரெஸா VXI வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. இதோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து 11.4 lakhல இருக்குது. இதே நீங்கள் வந்து இதே ஆட்டோமேட்டிக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் சோனட்டில் HTX வேரியண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ₹15.2 lakhல இருக்குது ஆன் ரோட் ப்ரைஸ். இதே மிட் வேரியண்ட்டில் இப்போ நம்ம டீசல் பார்ப்போம். டீசல் மேனுவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 3XOவில் இருக்க MX3 வேரியண்ட்டும், நெக்ஸானில் பியூரஸ் வேரியண்ட், வென்யூவில் S ப்ளஸ் வேரியண்ட்டும், சோனட்டில் HTK ப்ளஸ் வேரியண்ட்டும் கம்பேர் பண்ணுறோம். மேனுவல் அப்படின்றப்போ இதில் எது வேல்யூ ஃபார் மணியார்னா வென்யூவில் S ப்ளஸ்ன்ற வேரியண்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. ₹13.4 lakh ஆன் ரோடில் இருக்குது. இதே நம்ம ஆட்டோமேட்டிக்கில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த நெக்ஸானில் வர பியூர் வேரியண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் ₹14.7 lakh ஆன் ரோட் காஸ்ட்டில் இருக்குது. இப்போ டாப் வேரியன்ட்ஸ் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாம். பெட்ரோல் இந்த 5 பிளேயர்லையும் நம்ம எடுத்து செக் பண்ணலாம். அதில் ரொம்ப க்ளோஸ் காலாக வர்றது ஃபீச்சர்ஸு, காஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது 3XO அண்ட் பிரிஸா வந்து உங்களுக்கு உள்ளே வருது இந்த டாப் எண்டில். ஸோ மேனுவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3XOவில் AX7 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக உங்களுக்கு இருக்கும். அதோட காஸ்ட் வந்து 15.6 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வருது. அதுலேயே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரிஸாவில் இருக்கிற ZXI ப்ளஸ் அப்படிங்கிற அந்த வேரியண்ட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக உங்களுக்கு வருது. 17.4 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வரும். இப்போ நம்ம அப்படியே டீசலில் இருக்கிற டாப் எண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸுமே வந்து உங்களுக்கு வர்றாங்க. அதில் வென்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது SXO அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டு 16.7 lakhs வந்து உங்களுக்கு வரும். 3XOவில் AX7 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஃபார் மணியாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். 18.3 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வரும். ஸோ அப்போது இதுதான் வந்து ஓவரால் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் இருக்கிற அந்த 5 காரில்
ஒரு பேஸு மிட்டு டாப்பில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இன்கேஸ் டவுட்ஃபுல்லாக எனக்கு ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் நிறைய போர்ட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸல் ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் கார் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆமாம், ஏன்னா நம்ம கம்பேரிசன் எப்படி பண்ணியிருக்கோம்னா அதிகமான ஃபீச்சரு ஆனால் ப்ரைஸ் கம்மியாக எப்படி இருக்கு அந்தந்த செக்மெண்ட்ல, அதாவது இந்த டாப்பு மிட் பேஸில் அப்படி கம்பேர் பண்ணிருக்கோம். சில பேர் எனக்கு இல்லை இந்த ஃபீச்சர் வேணும் அந்த ஃபீச்சர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த காம்போவில் அப்போ அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எது வருதுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு என்னோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னா இந்த பட்ஜெட்டை வச்சு நம்ம சொல்கிற அந்த ஆண்ட்ராய்ட் ப்ரைஸில் நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.